புகழ்பெற்ற குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் அஜித்குமார். வணக்கம் அஜித்குமார். இந்த தசரா திருவிழாவானது இன்னைக்கு கொடியேற்றத்தோடு தொடங்கி இருக்கக்கூடிய சூழல்ல எத்தனை நாட்களுக்கு இந்த விழா கொண்டாடப்படும்? முழு விவரம். புகழ்பெற்ற குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் தசரா திருவிழாவையொட்டி தற்போது கொடியேற்றமானது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முத்தாரம்மன் கோவிலில் தசரா திருவிழா 10 நாட்கள் நடைபெறும் நிலையில் தற்போது அந்த திருவிழாவுக்கான கொடியேற்றமானது நடைபெற்று வருகிறது. இந்த கொடியேற்றத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். கொடியேற்றத்துடன் குலசையில் தற்போது தசரா திருவிழாவானது தொடங்கி இருக்கிறது. அந்த அண்மை செய்தியையும் காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அஜித்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அஜித்குமார், முழு விவரம். கனிமொழி வணக்கம். அதாவது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோவிலில் நடைபெறக்கூடிய தசரா திருவிழாவானது மிகவும் பிரசித்தி பெற்றது. குறிப்பாக இந்தியாவிலேயே மைசூருக்கு அடுத்தபடியாக தசரா திருவிழா குலசேகரப்பட்டினத்தில் கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் தசரா திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் வந்து கொடியேற்றத்திற்கு முன்னதாக சுமார் 60 அல்லது 50 அவர்கள் வசதிக்கு ஏற்ப 41 நாட்கள் 21 நாட்கள் என விரதம் மேற்கொள்வார்கள். இந்த நிலையில் தசரா திருவிழாவில் வந்து பக்தர்கள் தங்களுக்கு பிடித்தமான வேடங்கள் அணிந்து விரதத்தை கடைபிடிப்பார்கள். இந்த நிலையில் இந்த ஆண்டு தசரா திருவிழாவானது இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. இதனை முன்னிட்டு காலை கொடிப்பட்டமானது 6 மணிக்கு யானை மீது கொடிப்பட்ட ஊர்வலமானது தொடங்கி நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் தசரா திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள், பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலை முழுவதுமாக சுற்றி பக்தர்கள் தரிசனத்திற்காக காத்து வருகிறார்கள். தற்போது தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த திருவிழாவானது நாள்தோறும் அம்மன் வந்து பல்வேறு கோலங்களில் எழுந்தருளி வீதி உலா வரக்கூடிய நிகழ்ச்சியும் நடைபெறும். தொடர்ந்து விழாவின் சிகர நிகழ்ச்சியான மகிஷாசுர சம்காரம் வரும் 12ஆம் தேதி நள்ளிரவு கோவில் கடற்கரையில் நடைபெறுகிறது. கனிமொழி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அஜித்குமார்.